அவர் இங்கே வந்து ஒன்று அழைச்சிட்டு போகிறதுக்கெலாம் தயாராக இல்லை. நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், மிஞ்சி பார்த்துட்டேன், மிரட்டியும் பார்த்துட்டேன். எதுக்குமே ஒரு பணிஞ்சு வர மாதிரி தெரியல. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு முடிவை நீ தான் எடுக்கணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த ஆளை நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்குறேன். அப்பதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும். இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. என்னம்மா? ரிங் போதா? சுந்தர் எங்க? ஃபோன் அடிக்குது, ஆளை காணுமே. கல்பனா பேசலாமா வேண்டாமா? இவ்வளவு நேரமா? வேணும்னே எடுக்காம இருப்பாரு அவரு. கல்பனா, என் புருஷனுக்கு ஃபோன் பண்ண நீ எடுக்கிற? இல்ல, ரூமுக்கு வந்த ஃபோன் ரிங் ஆயிட்டே இருந்தது. ஓ, நான் இல்லனா என் பெட்ரூம் வரைக்கும் வருவியா? கல்பனா, ஏன் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிற? ஃபோன் ரிங் சவுண்ட் கேட்டுச்சு. சுந்தர் பாத்ரூம்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் எடுத்தேன். நான் குளிக்கிறேன், ஃபோன் வந்தா எடுன்னு என் புருஷன் சொன்னாரா? பொண்டாட்டி வீட்ல இல்லனா அடுத்தவன் பொண்டாட்டியை விட்டு ஃபோன் எடுக்க சொல்லுவாரா? என்ன நான் பேசிட்டு இருக்க, சத்தியத்தையே காணோம். யாரு? ஹலோ வேதவழி. ஹலோ வேதவழி, சொல்லு. என் புருஷனும் நீயும் ஏன் பெட்ரூம்ல என்ன பண்றீங்க? கல்பனா, என்ன பேச்சு பேசுற? அறிவில்ல? ஆமா, நான் அறிவில்லாதவதான். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், உங்க பெட்ரூம்ல எவ்வளவு ஒருத்தே ஃபோன் எடுப்பா? ஏன் எடுத்தேன்னு நான் கேட்டா எனக்கு அறிவில்ல, அதானே? கல்பனா, தப்பா பேசாத. நடக்கட்டும் நடக்கட்டும். அதனாலதான் ஸ்டோர்ஸுக்கு வந்து எங்க அப்பாவை அவமானப்படுத்தினீங்களா? நான் சண்டை போட்டுட்டு வந்தது நியாயமான காரணத்துக்காக தான். என்னை எல்லாரும் அவமானப்படுத்துறதுக்கு காரணமே நீங்க தான். என்ன பதிலே காணோம்? இந்த பார், நீ பேசி சாதிக்கிறவனா, நான் பேசாம சாதிக்கிறவன். நீ இப்படி சத்தம் போட்டு பேசுறதுனால மட்டும் நீ தப்பு பண்ணல, நீ நல்லவன்னு நான் நம்ப மாட்டேன். கடைசியா சொல்றேன், நான் அங்க வரமாட்டேன். நீ தாராளமா என் பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு எப்ப வேணும்னாலும் வரலாம். உனக்கான மரியாதை இங்க நிச்சயமா கிடைக்கும். ஆனா அதிகாரம் பண்ணி அன்பை வாங்கணும்னு நினைச்சிடாத, அது தப்பு. நீ எப்படி போனியோ அப்படியே வா. நீங்க வர வேண்டாம். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? சாரி வேதா, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடுவாங்க. போதுமா? ஏற்கனவே 2 இட்லி சாப்பிட்டாச்சு. 2 இட்லி தானே, இன்னும் 1 சாப்பிடுங்க. வயசாக குழந்தை மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வயசானவங்கள குழந்தை மாதிரி பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. உன்னோட பேசி ஜெயிக்க முடியுமா? ஊட்டி வரை உறவு. ஓ டேய் ராஸ்கல், என்னடா சுத்தி முத்தி பாக்குற? இந்த வீட்டுல உன்னை தவிர யார் ராஸ்கல் இருக்கா? உன்னை தாண்டா வாங்க, உன்னையே தாண்டா. வாடா. ஜிம்மி கணேசன் ஏன் திடீர்னு எம்மாராதா மாதிரி கோவப்படுறாரு? வாட் இஸ் ராங்? ஒருவேளை நம்ம மல்லிகா வீட்டுக்கு போன விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? சே, மனப்பிராந்தி. என்னாச்சு மாமா? இல்ல சும்மாமா வடங்க. எங்கடா போயிட்டு வர? வெளியே. கேட்டுக்கு வெளியே போனாலே வெளியேன்னு எங்களுக்கு தெரியும். எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறேன். இது வெளியே ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே. நான் சொல்லவா? ஐயோ மாட்டணும். வெட்டியா ஊரை சுத்திட்டு வரேன். கரெக்டா? கரெக்ட். இல்ல தப்பு இல்ல. சரி உட்காரு. ஏன் உட்கார்றா.
தட்டெடுத்து வச்சுக்க. அவனுக்கு 2 இட்லி வை. ஐயோ இல்லப்பா, வேணாம்ப்பா, எனக்கு நான் அப்புறமா நான் சாப்பிட்றேன். டேய், என் மகனோட சேர்ந்து சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்குதுடா. உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றவே மாட்டியா? ஏண்டா, உன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கண்டவங்களோட தினம் உட்காந்து சாப்பிட்ற இல்ல, ஒரே ஒரு நாள் ஒரு போது உங்க அப்பனோட உட்காந்து சாப்பிட மாட்டியாடா? சாப்பிடுப்பா. 2 இட்லி வைமா. சரிங்க மாமா. சாப்பிட்றா. சாம்பார் ஊத்து. சாப்பிடு சாப்பிடு, நல்ல ருசிச்சு சாப்பிடு. நிறுத்துறா. கைகள் விட்டு சாப்பிட்ற வழக்கம் இல்லையா? இல்ல, ஒரேடியா சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னையும் கை கழுவணும். போய் கழுவு. பாவம் மாமா, திட்டதான் கூப்பிடுறீங்களோன்னு பயந்துருப்பாரு. சும்மா செல்லம்மா, இதெல்லாம் யாராவது ஒருத்தர் மிரட்டத்தானே வேணும். வெயிட் அ மினிட் நாகராஜா, அப்பா ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிறாரு. இதுதான் ஊட்டியை போறதுக்கு பர்மிஷன் கேட்கறதுக்கு சரியான நேரம். பிட்ட போட்டுடுவோம். என்ன பண்றது? ஓகே, நம்ம ஃபோன்லேயே 2 நிமிஷம் கழிச்சு அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி இன்கமிங் கால் வந்த மாதிரி ஆக்ட் விட வேண்டியது தான். எப்படி தான் உனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் ஐடியா வருதோ, போடா. என்னடா இன்னுமா கை கழுவுற? வந்துட்டேன். வா வா வா. சாப்பிடும் போதாவது போனை வைடா. போன் அந்த பக்கம் வச்சுட்டு சாப்பிட்றா. சாப்பிடு நல்லா. இன்னும் அலாரம் அடிக்கல. எப்படி இருக்குது மல்லிகா இட்லி? என்னாச்சு? இந்தா தண்ணியை குடி. இந்தா குடி. மல்லிகைப்பூ மாதிரி சாப்பிட்டா இருக்குதா இட்லின்னு கேட்டேன்டா. என் மருமக கை பக்குவம். சாப்பிட்டு சாப்பிட்டு. எஸ்கூஸ் மீ அப்பா, போன் அப்புறம் பேசிக்கலாம்டா. சாப்பாடு நேரத்தில் இல்லை, முதல்ல சாப்பிட்றா. இல்லை, ஏதாவது முக்கியமான போன் வந்துச்சுன்னா மறுபடியும் மாமா பேசட்டுமே. நெருப்புடா, நெருங்குது, பத்திக்க போகுது. சீக்கிரம் பேசிட்டு வை. ஹலோ, சொல்லு மச்சி. கல்யாணமா? உனக்கா? சூப்பர்ரா. ஊட்டிலையா? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். டேய், நானே ஊட்டி. அது மச்சி, உன் கல்யாணத்துக்கு நான் வராமல் இருப்பேனா? என்னடா பேசினுக்கிற? ஹேய் சில்லி பர்கர், நாளைக்கே கிளம்புனவள் தானே. ஒரு வாரம் உன் கூடயே ஊட்டிலே இருந்து கல்யாணத்தில் முடிச்சு ஜாம் ஜாம்னு பண்ணும், அப்படி தானே? பண்ணிடலாம் மச்சி, பண்ணலாம். டேய், நீ என்னதுக்கு ஃபீல் பண்ணுற? கன்ஃபார்மாக வருவேன்டா, கன்ஃபார்ம் மச்சி. டோன்ட் வரி. சத்தியம் சத்தியம் சத்தியம். ஓகேவா? டாட்டா, பாய் பாய். மகிழ்ச்சி. அதே அப்பா, நான் வந்து ஊட்டி ஃப்ரெண்டு. சாம்பார் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, கொஞ்சம் ஊத்து. அதுக்காகவே இன்னும் 2 சாப்பிடலாம் போல இருக்கு. சரி அப்பா, நான் ஒரு வாரத்துக்கு ஊட்டிக்கு போறேன் உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக. கரெக்டா?